தற்போதைய அண்மைச் செய்தி. திருப்பூர் மாநகராட்சியில் முதலைப்பாளையம் நல்லூர் பகுதியில் குப்பைகள் கொட்டுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட முதலைப்பாளையத்தில் குப்பைகள் கொட்ட அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட முதலைப்பாளையத்தில் நல்லூர் பகுதியில் குப்பைகள் கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் குப்பைகள் கொட்டுவதால் நிலத்தடி நீர் விஷமாக மாறிவிட்டதாக கூறி பாய் தலையணியுடன் குடியேறும் போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு திருப்பூரிலிருந்து எமது செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் விஜயன். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட இந்த முதலைப்பாளையம் பகுதியில் பாறைக்குழியில் குப்பைகள் கொட்டுவதை எதிர்த்து மக்கள் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இதுவரை ஒரு நிரந்தர தீர்வானது கிடைக்கப்படாத நிலையில் தற்பொழுது அவர்கள் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? வணக்கம் சிகாமணி. திருப்பூர் மாநகராட்சியில முன்பு முதலிபாளையம் நல்லூர் பாறைக்குழியில மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி அந்த பகுதியினுடைய நிலத்தடி நீரை 1,20,000 DDS அளவுக்கு விஷமாக நீராக மாற்றியதால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விவசாயமும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டதாக கூறி அந்த முதலிபாளையம் கிராம மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விஷ நீரை பாட்டில் எடுத்துட்டு வந்தோம் பாய் தலையணியோடு மாநகராட்சி அலுவலகத்தில் குடியேறக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அந்த 200க்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ய முயன்ற போது அந்த முதலிபாளையம் கிராமத்துல அதாவது 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அந்த பகுதி மண்ணு மலராயிருச்சு, நிலத்தடி நீர் விஷமாக மாறி இருக்குது. அதனால எப்படின்னு சொல்லிட்டு இதை போலீசார்ட்ட காண்பிச்சு அந்த நீரை காண்பிச்சு கடுமையான வாக்குவாதத்துல கிராம மக்கள் ஈடுபட்டதால அந்த மங்கலம் சாலையில சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு பரபரப்பான நிலையும் காணப்பட்டது. அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகள்ல சேகரமாகக்கூடிய அதாவது நாள் ஒன்றுக்கு 800 டன் குப்பைகள் சேகரமாகக்கூடிய நிலையில அதனை திருப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செயல்படாத பாறைக்குழிகள் குறிப்பா நெருப்பெரிச்சல், முதலிபாளையம், காலம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பயன்படுத்தப்படாத பாறைக்குழியில கொட்டிட்டு வந்தாங்க. இந்த பாறைக்குழியில அருகாமையில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் கடுமையா துர்நாற்றமும் தொற்று நோயும் ஏற்படுவதால இங்க குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல், கருப்பு கொடி போராட்டம், பந்த் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தினாங்க. மாநகராட்சி மேயரை 5 மணி நேரமாக நெருப்பெரிச்சல் பகுதி மக்கள் சிறைபிடித்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால மாநகராட்சி நிர்வாகம் பாறைக்குழியில குப்பைகளை கொட்டுவதை நிறுத்தியது. இதனிடையே மீண்டும் முதலிபாளையம் பாறைக்குழிக்குள்ள குப்பைகளை கொட்டுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிஞ்ச அந்த முதலிபாளையம் கிராம மக்கள் ஏற்கனவே இங்கு குப்பைகளை கொட்டி நிலத்தடி நீரை 1,20,000 DDS ஆக விஷ நீராக மாற்றியிருக்கீங்க, மீண்டும் இங்கு குப்பைகளை கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்திலே பாய் தலையணையோடும் அதை விஷ நீரை பாட்டில் எடுத்துட்டு குடியேறக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டோம். அவங்கள போலீசார் தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமா குண்டுக்கட்டாக அந்த மக்களை கைது பண்ணாங்க. இதே நிலையை தொடர்ந்தா நாங்க அடுத்த முறை குழந்தைகள் கால்நிலைகளோடும் மாநகராட்சியில் நிரந்தரமா குடியேறக்கூடிய போராட்டத்தை நடத்துவோம் சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் இந்த குப்பை பிரச்சனைக்கு உடனடியாக நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் எனதான் முதலிபாளையம், நெருப்பெரிச்சல், இடுவாய் கிராம மக்கள் தொடர்ந்து போராடி வரக்கூடிய நிலையில நேற்று வடமாநில தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் திடீர்னு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாயிருக்கிறாங்க. முதலிப்பாளையம் மக்களின் இந்த போராட்டம் தொடர்பான விரிவான கள விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி விஜயன்.